ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பணியாரத்துக்குனே மாவு அரைக்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நல்ல டேஸ்டான இனிப்பு புளி பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 200 கிராம் பச்சரிசி மாவு, 200 கிராம் கோதுமை மாவு, 1/4 கிலோ வெல்லம், கொஞ்சம் நறுக்கின தேங்காய், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 ஏலக்காய், தேவையான அளவு எண்ணெய், ஒரு வாழைப்பழம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த வெள்ளை பாகு காய்ச்சிக்கிடுவோம். இது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும், கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கரையட்டும். இப்போ இந்த வாழைப்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டுக்கிடுவோம். நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தோட 3 ஏலக்காயும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிடுவோம். இப்போது நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே இறக்கிடுவோம். இப்போ இந்த காய்ச்சின வெல்லத்தை இந்த வாழைப்பழத்தோட கொஞ்சோண்டு ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கணும். இப்போது நம்ம இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த நறுக்கி வச்சுக்க தேங்காயையும் 1 ஸ்பூன் வெள்ளையிலையும் வறுத்துக்கிடுவோம். நான் எண்ணெயில் வறுக்கிறேன், நீங்கள் தேவைப்பட்டால் நெய் ஊற்றி கூட வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அந்த பவுலில் பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, நம்ம இந்த மிக்சர் ஜார் அரைச்சி வச்ச வாழைப்பழம் போட்டால் நல்ல மணமாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதோட நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை பாகையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் கிளறிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நல்லா மாவை கரைச்சி வச்சுட்டோம். இதோட நீங்கள் ஆப்ப சோடா வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் இதில் ஆட் பண்ணலை. இப்போ இதோட இந்த வறுத்து வச்ச தேங்காயும் வெள்ளை எல்லையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பணியார மாவு பதத்துக்கு கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்லை வச்சுக்கிடுவோம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம்.
குழியில் ஒன்று போல் ஊற்றிக்கோங்க. இதுதான் பணியாரம் பார்க்க அழகாக ஒன்று போல் இருக்கும். இப்போ இது ஒன் சைடு வெந்துருச்சு, வேகவும் திருப்பி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு, எடுத்துருவோம். பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியான முறையில் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.